வெல்கம் டு எல்லோரும் சமைப்போம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு எக் மஞ்சூரியன் தான் செய்ய போகிறோம். வீட்டிலேயே ரொம்பவும் எளிமையான முறையில் இந்த முட்டை மஞ்சூரியனை வந்து ஈஸியாக தயார் பண்ணிடலாம். எப்போதுமே முட்டை ஆம்லேட்டு கலக்கி ஆஃப் பாயில்டு வேக வச்ச முட்டைன்னு சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 4 முட்டையை வந்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த 4 முட்டை அளவு வந்து 2லேருந்து 3 பேருக்கு தாராளமாக பற்றும். நிறைய பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய முட்டையோட அளவுகளை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம், இல்லை குறைக்கவும் செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ளப்பியாக இந்த முட்டையை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க முட்டையை. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். இது எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த முட்டையை இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ அதில் அரை அளவுக்கு தான் இந்த முட்டையோட மிக்சர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா முட்டை வந்து வேகும்போது பொங்கி வரும். இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நடுவில் ஒரு கத்தி வச்சு எடுத்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நல்லா சூடு ஆறணும். ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இந்த ஓரங்களெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு தோசை மாவு பதத்துக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போது கலந்து வச்சுருக்க இந்த மிக்சரில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க இந்த முட்டை துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த முட்டை மிக்சரை வந்து இதில் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிக்கலாம். ரொம்பவும் நெருக்கமாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் இடைவெளி இருக்க மாதிரி நீங்கள் இந்த முட்டை கலவையில் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுட்டு நல்லா இந்த ஒட்டியிருந்தால் அவங்கங்க நீங்கள் வந்து தனித்தனியாக பிரித்து விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட முட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதம் இருக்க இந்த முட்டை துண்டுகளையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவில் டிப் பண்ணி போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் பொரிச்சதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இது ஒரு தடவை கொஞ்சமாக வணக்கி விட்டுக்கலாம். வணக்கினதுக்கப்புறமா ஒரு பாதி வெங்காயம் பாதி குடமிளகாயும் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ
இப்போ இதில் காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதில் கலருக்காக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுட் கலருக்கு பதிலாக இந்த மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா கெச்சப் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துகிட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இது இந்த மிக்சர் வந்து கொஞ்சம் திக்காகும். ரொம்ப திக்காகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம பொரித்து வச்சுருக்க இந்த முட்டை துண்டுகள் எல்லாத்தையுமே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இது இந்த மசாலாவோட இந்த முட்டை துண்டுகள் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே இந்த முட்டையோட கோட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்தாச்சு. இப்போ கடைசியாக இதில் கொத்தமல்லி இலைகள் அல்லது ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான முட்டை மஞ்சூரியன் வந்து தயாராகிடுச்சு. இப்போ இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் சமைப்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.